வணக்கம். ஜெயா ஹோம் சார்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹோம் ஆர்கனைசர். இது வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம ஜவுளி கடைகளில் கொடுக்குற கேரி பேக்கு இல்லாட்டி அரிசி பேக்கு, இது வந்து நம்ம வச்சுக்கிட்டு அதை வந்து 30 இன்ச்சுக்கு 15 இன்ச்சு அகலம், அதாவது 15 இன்ச்சு அகலங்கிறது நம்ம ஹேங்கரில் உள்ள அகலம் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. பார்த்து இதில் வந்து 2 கிளாத்து கொடுத்துருக்கேன், இன்னொன்று அந்த பேக் பீஸு கொடுத்துருக்கேன். 2 கிளாத்தையும் நம்ம மேலே வச்சு அதுக்கு அடியில் வந்து அந்த பேக் பீஸு ரைஸ் பேக் பீஸை வந்து அடியில் வச்சு 3 பக்கமும் தச்சு விட்டுறணும். இப்போ நம்ம கிளாத்துனா நம்ம திக்கு கிளாத்துனா நம்ம கிளாத்து மட்டும் போதும். நைஸ் கிளாத்தாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஏதாவது பேக் இது ரைஸ் பேக்கில் உள்ள பீஸை கட் பண்ணி வைங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும், மடங்காமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ தச்சுட்டு கொண்டு வந்துட்டேன் 3 பக்கமும். இப்போ இந்த ஒரு சைடு ஓப்பன் விட்ட இடத்துலேருந்து நம்ம மாற்றி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ எடுத்துக்கிட்டு அதையும் சுற்றி நல்லா ஒரு அடி அடிச்சு விட்ருங்க. அடிச்சு விட்டு மேல் பகுதியும் மடித்து தைச்சிருங்க. தைச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஹேங்கரில் நான் மடக்கி விட்டுக்கிற மாதிரி மடக்கி விடுங்க. மடக்கி அதையும் தைச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் அதை திருப்பி வச்சு அந்த சைடும் நம்ம மடக்கி பாருங்கள், திருப்பி வச்சு அது எவ்வளோ உயரம் நம்ம வேணும்னாலும் வச்சுக்கலாம். பாக்கெட் வந்து பெருசாக இருக்கணும் அல்லது சிறுசாக இருக்கணும்னா அதுக்கு தக்க வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதை தச்சு முடிச்சுட்டு அந்த உரமும் இந்த உரமும் தைச்சி நடுமத்தில் ஒரு தையல் 2 பாக்கெட்டுக்கு நான் இப்போ வச்சுருக்கிறேன். இந்த ஹேங்கரை எங்கே தொங்க விட்டாலும் நம்ம எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலுக்கு, கேரி பேக் வைக்க, துணிப்பை வைக்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.